நிதித்துறைக்கு படியளக்கக்கூடிய பகவானாக அமைச்சர் மூர்த்தி இருக்கிறார் என்று விருதுநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மாரெட்டிப்பட்டியில் சார்பதிவாளர் அலுவலக திறப்பு விழாவில் அமைச்சர்கள் மூர்த்தி மற்றும் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு புதிய சார்பதிவாளர் அலுவலகத்தை திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மூர்த்தி, நிதியமைச்சரின் முழு முயற்சியால் தான் மாரெட்டிப்பட்டியில் சார்பதிவாளர் அலுவலகம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் விரைவில் சொந்த கட்டிடம் கட்டப்படும் எனவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, நிதித்துறைக்கு படியளக்கக்கூடிய பகவான் என்கின்ற முறையில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மூர்த்திதான். அவருடைய துறைகளில் இருந்துதான் அதிக பணம் வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு பட்ஜெட் 4 லட்சம் கோடி என்று சொன்னால் அவருடைய துறையான வணிக வரித்துறையிலிருந்து ஏறத்தாழ 1.5 லட்சம் கோடி ரூபாய் வருகிறது என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். இன்றைக்கு நம்முடைய அண்ணன் நிதித்துறை அமைச்சருடைய முழு முயற்சியால் தான் இந்த ரெட்டிவிட்டிக்கு இந்த அலுவலகம் வந்திருக்கிறது. இப்போது நிச்சயமாக என்னுடைய அமைச்சர் அவர்கள் இதற்கு நிதி ஒதுக்கி தருவார். அந்த கட்டடம் கட்டக்கூடிய இடத்தை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தருகிற போது மார்ச் ஏப்ரல் முடிந்தவுடன் மே மாதத்திலே புதிய கட்டடத்தினுடைய பணி துவக்கப்படும் என்பதை எந்த மாற்றமும் இருக்காது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். படியளக்கக்கூடிய பகவான் என்கின்ற முறையில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அந்த மூர்த்தி அவர்கள். காரணம், அவர் துறையிலிருந்தான் நமக்கு அதிகமான பணம் இருக்குது. தமிழ்நாட்டுடைய வரப்போது கூட நான் அவர்கிட்ட சொன்னேன், தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டினுடைய அளவு 4 லட்சம் கோடி என்று சொன்னால் அதற்கு ஏறத்தாழ 1.5 லட்சம் கோடி வரை அவருடைய வணிக வரித்துறையில் இருந்து அது வருகிறது.